ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேற்றிலிருந்து நாடு முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய விவாதம் இந்த மசோதா தொடர்பாக, குறிப்பாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு. ஆனால் அது தோல்வி அடைந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இது தோற்கும்னு தெரிஞ்சு கொண்டு வந்தீங்களா, இல்லை இது இப்படி நடந்துடுச்சா, என்ன காரணம்? தோல்வி அடையல. எதிர்கட்சிகளால பெண்களுடைய கௌரவம் சீர்குலைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் ஆணாதிக்க உலகத்தில் அவர்கள் மேலே வரக்கூடாது என்கின்ற ஆணாதிக்க வாரிசு அரசியல் கட்சிகள் இதை தோற்கடிச்சிருக்கு. ஒரே ஒரு கருத்தான் நான் கேட்குறேன் திமுகவை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று நீங்கள் தைரியமாக ஏன் சொல்ல முடியவில்லை? ஆட்சியின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை என்பதால் இன்னைக்கு வந்த இந்த மசோதாவை இதை நேரேட்டிவாக செட் பண்ணி கரும்பு சட்டை போட்டுக்கிட்டு பிளாஸ்டிக் லைட்டர் வச்சுக்கிட்டு எரித்து ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறீர்கள். அதனால் திமுக மிக பலவீனமாகி 543ல் 33 வேண்டாம்மா, நாங்கள் 850 கொடுத்து 307 ஏற்றி உங்களுக்கு 20 அதிகமாக தரேன்னு சொல்கிற மோடி இவங்க மறுக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டின் வசதிகள் வேண்டாம் என்று நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அன்பிற்குரிய தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுங்க. 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் தமிழ்நாட்டினுடைய மத்திய அரசினுடைய ஃபண்டிங் அதிகமாக எவ்வளோ வரும் என்பதை உங்களுக்கு நினைத்து பாருங்கள். மத்திய அரசு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே, 20 எம்பியை கொடுக்குறோம், வளருங்கள், அதே நெருக்கம் இருக்கிறார்கள். திமுகவுடைய ஸ்டார் கேம்பெயின் கூடிய உதயநிதி அவர்கள் பழனிசாமி மோடியின் அடிமை, முரட்டு அடிமை அப்படின்ட்டு சொல்றாரு. இதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் யார்? பாஜக, அதிமுக. பாஜகவும் அப்படி நினைக்கல, அதிமுகவும் அப்படி நினைக்கல. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? திமுக தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் ரீசெண்டாக பேசியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் உங்களால் என்ன குறை சொல்ல முடியும்? என்ன தமிழகத்தில் போதை கலாச்சாரம் இருக்கு, அப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் விஷயங்கள் இருக்கு, இதை தவிர என்ன சொல்ல முடியும் உங்களால்? இதுவே விமர்சனமாக இருக்கு. ரெண்டுத்தையும் எப்படி நார்மலைஸ் பண்றீங்க அப்படின்ட்டு உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நாளைக்கு திமுக திட்டி பழக போயிட்டு போனதுக்கப்புறம் அந்த உண்மையை மறைக்க முடியாமல் பொது மேடையில் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் SR சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது நேற்றிலிருந்து நாடு முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய விவாதம் இந்த மசோதா தொடர்பாக, குறிப்பாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு. ஆனால் அது தோல்வி அடைந்திருக்கிறது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? இது தோற்கும்னு தெரிஞ்சு கொண்டு வந்தீங்களா, இல்லை இது இப்படி நடந்துடுச்சா, என்ன காரணம்? தோல்வி அடையலை. எதிர்கட்சிகளால் பெண்களுடைய கௌரவம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஆணாதிக்க உலகத்தில் அவர்கள் மேலே வரக்கூடாது என்கின்ற ஆணாதிக்க வாரிசு அரசியல் கட்சிகள் இதை தோற்கடிச்சிருக்கு. மசோதா தோற்கல்ல, மனித நேயம் தோற்றிருக்கிறது. பெண்ணினத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பும் கனிவும் மரியாதையும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மசோதா கொண்டு வராங்க. ஒரு 50 ஆண்டு காலமாக டீலிமிட்டேஷனை 2 முறை ஒத்தி வைப்பதற்கு காரணமாக கையெழுத்து போட்ட திமுக இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி பேசுது. 76 இந்திரா காந்தியோடைய 2001 25 ஆண்டுகள் தள்ளி வைப்பதற்கு திமுக காரணம், கையெழுத்து போட்டிருக்கு. இப்போ கையெழுத்து போடுவதற்கு, அதை எடுத்து பேசுவதற்கு அர்த்தம் என்ன? நீங்கள் கேட்கலாம், இப்போ தேர்தல் வந்துடுச்சு, பிஜேபி 23 மாநிலங்களில் ஆட்சி புரிகிறோம், தமிழ்நாடு எங்களுக்கு 24 சேரலாம், ஒன்று குறைஞ்ச நாள் தப்பு இல்லை. இந்த தடவையும் நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. நாங்கள் பீகாரில் 25 ஆண்டு காலங்கள் பொறுத்து தான் இப்போ முதல் மந்திரி ஆகியிருக்கோம். 25 ஆண்டு காலங்கள் கூட்டணியில் இருந்திருக்கிறோம். மெஜாரிட்டியாக இருந்தால் கூட குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவரை தலைவராக வைத்திருக்கிறோம். ஆட்சி, பதவி, அதிகாரம் எங்கள் நோக்கம் அல்ல. இப்போ முதல் 2-5 ஆண்டுகளில் மெஜாரிட்டியாக இருந்தாலும் என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்களை ஆட்சியில் மந்திரியாக ஆக்கியிருக்கிறோம். அதனால் பதவி அல்ல. அப்படி இருந்ததுன்னா இந்த நேரம் கொண்டு வரணும், இந்த தேர்தலை நோக்கி கொண்டு வரப்பட்டது அல்ல. மிக மிக தாமதாகிட்டு போயிட்டுருக்கு. அதனால் இந்த தேர்தலில் இந்த தடவை கொண்டு வந்தது தாமதமாக இருந்த இந்த 50 ஆண்டு காலையில் இதை தொடர்ந்து தவிர்த்து கொண்டு அதற்கு கையெழுத்து போட்ட திமுக எதிர்ப்பு தெரிவிப்பது மாய்மாலம். ஒரே ஒரு கருத்தான் நான் கேட்குறேன் திமுகவை.
பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று நீங்கள் தைரியமாக ஏன் சொல்ல முடியவில்லை? ஏன் சொல்ல முடியவில்லை அப்படின்னு நான் கேட்குறேன்னா, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இஷ்டம் இருக்குன்னு அவங்க பேசுவாங்க. தமிழ்நாட்டினுடைய இப்போ 5 ஆண்டு கால ஹிஸ்ட்ரி எடுங்க, சாமானிய மனிதன் பேசுகிறான். இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் கூட பெண்களுக்கு மீதான பாலியல் வன்கொடையும் ரோட்டில் ஓட விரட்டுறதும் எதுவுமே குறையில்லை. எதுக்குமே ரியாக்ஷன் இல்லை திமுகலேருந்து. ஒரு நேரேட்டிவை மாற்றி செட் பண்ணுவதற்காக இந்த பெண்கள் மசோதாவை இவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு கேட்குறேன். உங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி உங்களால் ஏன் ஓட்டு கேட்க முடியவில்லை? ஆட்சியின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை என்பதால் இன்றைக்கி வந்த இந்த மசோதாவை இதை நேரேட்டிவாக செட் பண்ணி கரும்பு சட்டை போட்டுக்கிட்டு பிளாஸ்டிக் லைட்டர் வச்சுக்கிட்டு எரித்து ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறீர்கள். அதனால் திமுக மிக பலவீனமாகி தரையோடு தேய்ந்த ஒரு நிலைமைக்கு இருக்கிறதால தேடி கண்டுபிடித்து இதை எடுத்தது ஒரு விதத்தில் அவர்களை முழுவதுமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள். அதில் ஹிடன் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப வாரிசுகளில் கூட நாங்கள் பெண்கள் வைக்க மாட்டோம். கனிமொழி முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொல்லட்டும், அவங்க முடியாது. அதே கனிமொழியை விட்டு எதிர்த்து பேச விட்ருக்காங்க. அந்த கனிமொழியுமே இவர்கள் தலையில் மண்ணாளி போட்டிருக்கு. 543 எனக்கு 33%. நான் என்ன சொல்லி அவங்கள பார்த்து அழுவதா சிரிப்புதான் தெரில. மரமண்டைகளேன்னு கூட சொல்லலாம். 543 33 வேண்டாம்மா, நாங்கள் 850 கொடுத்து 307 ஏற்றி உங்களுக்கு 20 அதிகமாக தரேன்னு சொல்கிற மோடி இவங்க மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் இன்னும் 20 பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்தால் என்ன ஆகும்? 39 59 வந்தால் என்ன ஆகும்? அந்த 20 பார்லிமெண்ட்டுக்கு உறுப்பினர்களுக்குன்னு ஒரு ஃபண்டு உண்டு இல்லை? அவர்கள் அதை அதிகமாக செலவழிப்பார்கள் அல்லவா? தமிழ்நாட்டின் உரிமைகளை இன்னும் அதிகமாக அங்கே கேட்பார்கள் அல்லவா? இப்போ மாநகராட்சிகளுடைய எண்ணிக்கை பெருகிருக்கு. நோக்கம் என்ன? ஃபண்ட் அலோகேஷன் கூட, அதனால் இன்னும் வசதிகள் கூட. நகராட்சிகள் ஒரு எண்ணிக்கை பெருகிருக்கு, அதனால் ஃபண்ட் அலோகேஷன் கூட. பஞ்சாயத்துகள் இப்போ நகராட்சிகள் ஆகி கொண்டு இருக்கிறது, ஃபண்ட் அலோகேஷன் வேறு. பெருக 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 அதனுடைய வசதிகள் அதிகமாகிறது அல்லவா? அப்போ தமிழ்நாட்டின் வசதிகள் வேண்டாம் என்று நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அன்பிற்குரிய தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுங்க. 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் தமிழ்நாட்டினுடைய மத்திய அரசினுடைய ஃபண்டிங் அதிகமாக எவ்வளோ வரும் என்பதை உங்களுக்கு நினைத்து பாருங்கள். அதனால நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ இன்னும் அதிக வளர்ச்சி பெற முடியும் என்று நம்புங்கள். மத்திய அரசு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே, 20 எம்பியை கொடுக்குறோம், வளருங்கள். அதே நெருக்கம் இருக்கிறார்கள். அதனால் இது திமுக ஃப்ராட் ஆன் தம் சிட்டிசன். அதனால் இந்த தேர்தலை காரணம் காட்டுவது என்பது கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான அநீதியை கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் செய்திருக்கு. இதில் ஆனால் பெண்களுக்கு எதிராக நாங்கள் பண்ணல, டீலிமிட்டேஷனை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு வாதம். இன்னொரு வாதம் டீலிமிட்டேஷனால் தமிழகத்துடைய பிரதிநிதித்துவம் குறையும் அப்படிங்கிறதும் முதலமைச்சருடைய முக்கியமான வாதமாக இருக்குது. இதன் எக்ஸ்டெண்ட்டாக தமிழகத்தை 3 அல்லது 4 யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பதற்கான விஷயங்களை கூட டெல்லி செய்யும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். 2 விஷயம் எடுத்துக்கிறேன். ஸ்டாலினுடைய கற்பனைகள், இன்னொன்று டீலிமிட்டேஷன். கற்பனைகள் என்ன? இந்திய எதிர்ப்பு காலத்தில் நடந்த விஷயங்கள் மீண்டும் வரும், த்ரெட்டனிங். அப்போ இந்திய எதிர்ப்பு காலத்தில் இவர்கள் வைலன்ஸை, வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். திட்டமிட்டபடி இந்த கட்சி என்பதை இப்போது ஏற்றுக்கொள்கிறார்கள் 60-70 வருஷத்துக்கு அப்புறம். 2வது, யூனியன் பிரதேசமாகிவிடும், 3ஆக பிரித்துவிடும், தட்சிணமாகிவிடும். ஒரு சாதாரணமாக கைவண்டி தள்ளி உண்ற ஒரு கூலி கூட இன்றைக்கு அவேர்னஸாக இருக்கான், ஏற்றுக்க மாட்டான். வேறு ஏதாவது மாற்றி சொல்லுவதற்கு அவங்களுடைய நேரட்டிவ் செட்டிங் டீம் முயன்றால் நன்றாக இருக்கும். அந்த பக்கத்தை விட்டுரும். இப்போ டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொன்னபடி 2 முறை இவர்கள் அதை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் தொகை தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நாங்கள் தீவிரமாக அமுல்படுத்திய காரணத்தினால் குறைந்து விட்டது. அதை வைத்து எங்கள் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நான் கடைபிடித்த காரணத்தினால் நாங்கள் இப்போது புறந்தள்ளப்படுகிறோம், எங்களுடைய சீட்டு போகுது. இந்த 3 குழந்தைகள் வேண்டாம், அதற்கு மேல் வேண்டாம் என்று சொன்னது யார்? காங்கிரஸ். 52லேருந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அதுக்கு பேர்.
77 ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் தான் அது குடும்ப நலத்திட்டமானது, ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீம். 71ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலத்தில் துர்க்குமான்கேட் டில்லியில் இஸ்லாமியர்கள் ஆண்கள் கட்டாய கருத்தடை செய்யப்பட்டார்கள். ஓட ஓட விரட்டப்பட்டார்கள். இவருடைய சோனியா காந்தியினுடைய மைத்துனர் சஞ்சய் காந்தி தான் செஞ்சார். வாய் திறக்க ஆள் இல்லை. திமுக கூட்டணி அப்படியெல்லாம் செய்தார்கள். அந்த 2 குழந்தை போதும் என்று சொன்னதும் காங்கிரஸ். அதற்கு பின்னால் 23 ஆண்டு காலங்கள் திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்திருக்கிறது. 3 கூட்டணிகளோடு இருந்திருக்கிறது. யூபிஏ யுனைடெட் ஃப்ரண்ட் என்டிஏவோடு இருந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எல்லாம் இந்த எங்களுக்கு பிரதிநிதித்துவம் போகும், ஆகவே தர வேண்டும் என்று குரல் எழுப்பவில்லை. இப்போ குரல் எழுப்பது என்ன? ஆக இந்த குடும்ப கட்டுப்பாடு அல்லது குடும்ப நல திட்டத்தின் மூலமாக குழந்தைகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் வாய் மூடி மௌனமாக அந்த கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்க. சரி, இது ஒரு பக்கம் விட்டுருவோம். 3ஆவதாக பர்சன்டேஜ் குறையுது. பிரதமரும் உள்துறை மந்திரியும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, வேண்டாம் நீ நம்பாத. சாதாரண சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இருக்கின்றதை விட இன்னும் கூடவாகத்தான் இருக்கும் அல்லது குறையாது. ஏதோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கூடுகிறது மேலாவில் பார்க்கின்ற போதே. யூபிக்கும் இதுதான் 80-120 ஆகும், கேரளாவுக்கும் இதுதான், கர்நாடகம் இதுதான், எல்லாருக்கும் இதுதான் என்கிற போது இதை மட்டும் தனியாக நீ பெருத்து பேசுவது என்பது ஒன்றை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது இல்லை. எனவே இவையெல்லாம் புள்ளி விவர வாரியாக, லாஜிக்கலாக, அரசியல் சட்ட ரீதியாக எல்லா முனைகளிலும் திமுக தோலுரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த முறை இவங்களுடைய பெரிய பலம், இவர்களுடைய மீடியா பலத்தின் காரணமாக கருப்பு சட்டையை போட்டு காமிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மசோதாவினுடைய தோல்வி பெண்களுக்கு எதிரான ஆணாதிக்கத்தினுடைய, அரசியல் பவரினுடைய, தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற பேராசை மிக்க கட்சிகளுடைய பெண்களின் மீது திணிக்கப்பட்ட வன்முறை, கண்ணியமிக்க அந்த பெண்களை இன்னும் காலடியிலே போட்டு மிதிக்கின்ற ஆணாதிக்க சக்தி, சதி. அந்த சதிக்கு கனிமொழியும் காங்கிரஸ் கட்சியுள்ள பெண்களும் ஒத்து போயிருப்பது மிகப்பெரிய வேதனை தருகின்ற விஷயம். இதில் இப்போது அரசியல் ரீதியாக, அரசியல் இந்த கூட்டணி பிரச்சாரம் அந்த ரீதியில் வந்தோம் அப்படின்னா, உங்கள் என்டிஏவை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களில் விமர்சனமாக இருப்பது அப்படிங்கிறது அதிமுக பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறது. இதை தான் குறிப்பாக திமுகவுடைய ஸ்டார் கேம்பெயினாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் எங்கே போனாலும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பழனிசாமி மோடியின் அடிமை, முரட்டு அடிமை அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ இதை டெல்லி எப்படி பார்த்து நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இதில் சம்மந்தப்பட்டிருப்பவர்கள் யார்? பாஜக, அதிமுக. பாஜகவும் அப்படி நினைக்கல, அதிமுகவும் அப்படி நினைக்கல. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? திமுக எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எங்கள் மேலே பொறாமல், அதனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய பார்வையில் இருக்கிற வித்தியாசம் என்ன? அவர்கள் கட்சியில் இருக்கின்ற அந்த சேகர் பாபுலேருந்து ஏவா வேலுலேருந்து 12 பேர் அதிமுக மந்திரியை போட்டிருக்கீங்க. அவங்க கொத்தடிமை. கார் கதவை துர்காசாலைக்கு திறந்து விட்டு சொல்லக்கூடாது, வெளியே நீட்டிருக்கிற சேலையை உள்ளே தள்ளி விடுற சேகர் பாபு. ஏற்கனவே இருக்கக்கூடிய அத்தனை சீனியரையும் ஓவர்டேக் பண்ணி வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அரசியல் பலம் பெற்ற சேகர் பாபு. பேரை சொல்வதற்கு காரணம் என்றா, கண்டும் போனாலும் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிற அசிங்கம் இது. எங்கள் 2 பேருக்குள்ளே நல்லா இருக்குது, ஒருவேளை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன கவலை? அதை பற்றி உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்க. பேசுவதற்கு எதுவுமே இல்லை. அதனால் இந்த மாதிரி பிதற்றல்கள். இன்னொரு பக்கம் தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் ரீசெண்டாக பேசியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் உங்களால் என்ன குறை சொல்ல முடியும்? என்ன தமிழகத்தில் போதை கலாச்சாரம் இருக்குது, அப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் விஷயங்கள் இருக்குது, இதை தவிர என்ன சொல்ல முடியும் உங்களால் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவே விமர்சனமாக இருக்குது. ரெண்டுத்தையும் எப்படி நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய பார்வை என்ன? பிரேமலதா ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப நாளைக்கு திமுக திட்டி பழக்க போயிட்டு போனதுக்கப்புறம் அந்த உண்மையை மறைக்க முடியாமல் பொது மேடையில் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இதை தவிர இது ஹையஸ்ட்டு, இந்த ஹையஸ்ட்டை விட வேறு என்ன சொல்ல முடியும்? அதை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்கனவே நடந்த விஷயங்களை பார்த்து பழக்கப்பட்டு பேசி அது அனாயாசமாக அந்த மேடையிலும் உண்மை வெளிவந்து விட்டது.
பாவம் என்று சொல்லுவதா, பரிதாபம் என்று சொல்லுவதா, திமுகவை வெற்றி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா புரியல. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயமா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து திமுக மேலே வச்ச விமர்சனங்களில் இவர்கள் ஹிந்து மதத்துக்கு, ஹிந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. அதில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இப்போ குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் சேகர்பாபு இந்து சமய நலத்துறை அமைச்சருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும்போது, ராஜராஜ சோழன் அதிகமாக தமிழ் இந்து கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்ததை விட கூடுதலாக செய்தவர் சேகர்பாபு அப்படின்னு வந்து அவர் வந்து புகாரம் சூட்டியிருக்கிறார். அதே டைமில் அந்த ஹிந்து எதிர்ப்பு, அந்த ஹிந்து மதம், அதெல்லாம் துவேஷம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதையும் நார்மலைஸ் பண்ணியிருக்காரு. கமலஹாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி? இப்போ இந்த கடந்த தேர்தல் அறிவிப்பதற்கு 2 மாதம் முன்னால் வரிசையை பார்த்துருப்பீங்க. ஏராளமான திறப்பு விழாக்கள், ஏராளமான அடிக்கல் நாட்டு விழாக்கள், ஏராளமான புதிய புதிய திட்டங்களுக்காக அந்த ஒரு கல் பதிப்பாங்கள்ல, ஒரே மேடையில் 50 கல் இருக்கும், அது திறப்பு விழாக்கள். இந்த கவர்மெண்ட் போயிடும், உடனே அடுத்த கவர்மெண்ட் வரும்போது சொல்லுவாங்க, அத்தனை திட்டங்களுக்கு நாங்கள் தான் அடிக்கல் நாட்டினோம். அதே மாதிரியாக அத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு, ராஜராஜ சோழனை விட, ராஜேந்திர சோழனை விட. இந்த அடிக்கல் நாட்டு விழாவினுடைய நோக்கம் கமிஷன் பெறுவது, அந்த குடமுழுக்கினுடைய நோக்கம் கமிஷன் பெறுவது. கோயில்களை கொள்ளையடிக்க தேர்ந்தெடுத்த திருவிழா குடமுழுக்கு திமுகவை பொறுத்த மட்டும். அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை. அதாவது அந்த கோவில் ஆகம விதிப்படி அதில் இருக்கக்கூடிய எந்த விதத்தையும் மாற்றக்கூடாது. புதுசு புதுசாக அறை, புதுசு புதுசாக ஷெட்டு, புதுசு புதுசாக ரூமு, கோவிலுக்குள்ளாரே வியாபாரத்தை கொண்டு வந்து கோவிலை வந்து கொள்ளையர்களின் கூடாரமாக இந்த கொள்ளை ஆட்சி உருவாக்கி வச்சிருக்கிறது. அவங்க வசன பிரகாரம் குடமுழுக்கு வந்து எண்ணிக்கை சொல்வதன் மூலமாக சாமிக்கு நெருக்கமாக இவங்க போக முடியாது. அன்றைக்கி கூட நான் திருவல்லிக்கேணியில் சென்னையில் இருக்கிறதுனால போய் பார்த்தசாரதி பெருமாளை பார்த்துட்டு வந்தோம். மீசை முறுக்கோடு கம்பீரமாக இருக்கிற அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வரணும்னு போனால் எனக்கு பின்னால் 2 மாலை எடுத்துட்டு அவருடைய ஒரு கையாள், இவர் அப்படி இவ்வளோ அகலத்துக்கு உண்டான ஜரிகையோடு ஒரு மிட்டா மிராசு மாதிரி உள்ளர போகிறார். யார்? அமைச்சர் சேகர்பாபு போகிறார். அந்த சாமிக்கு வந்து அநியாயத்தை செய்துவிட்டு பரிகாரம் தேடுவதற்காக போகிறார் என்று மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அதனால் கமலஹாசன் பாவம் சினிமா நடிகர், கொடுத்தது பேசுவார், கொடுப்பதற்கு தகுந்த மாதிரி பேசுபவர், அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. விஜய் வந்து நெத்தியில் விபூதி வச்சுக்கிட்டு போகிறாரு. எல்லா திமுக அமைச்சர்களும் பட்டையாக குங்குமம் வச்சுட்டு போகிறாங்க. திருவிழா வந்த உடனே அந்த கிளுகிளுப்பிக்காரர்களையும் அந்த குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய பொருட்களின் விற்பம் வந்து கும்பலாக நிற்போம், அதிகமாக விற்கும். தேர்தல் திருவிழா வந்தால் திமுககாரர்களுடைய நெற்றி முழுவதும் குங்குமமாக மாறும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்ன ராமநாதபுரம் முஸ்லீம் எம்பி ஒரு அம்பாள் கோவிலில் போய் அப்படியே அந்த தீபாராதனை தொட்டு கும்பிடுகிறார். இது தேர்தல் நாடகம், தேர்தல் ஆக்ஷன். முன்னாலெல்லாம் இந்துக்கள் மயங்குவார்கள், இப்போ வந்து நடிப்பை புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம், இந்து என்றைக்குமே மதசார்பற்றவன், இந்து என்றைக்குமே நடுநிலைமையானவன். தேர்தல் காலத்திலே போய் சாமி கும்பிட்டால்தான் இந்து ஓட்டு போடுவான், அந்த சூடத்தை எழுத்து கண்ணிலே ஒற்றி கொண்டால் தான் இந்து நம்புவான், பட்டையடித்து கொண்டாலும் குங்குமம் வைத்து கொண்டால்தான் நான் இந்துக்களுக்கு எதிரானவன் இல்லை என்று ஏற்றுக்கொள்வான் என்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறான் இந்து என்கின்ற போது சந்தோஷமாக இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவில் பிரதான கட்சியில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அதோட தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நடுவில் ரீசெண்டாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதாச்சு. அதிமுக ஒருவேளை ஜெயித்து விட்டால் முதலமைச்சராக எச் ராஜா தான் இருப்பார் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். ஸோ அது வந்து எச் ராஜா அவர்களே ஒரு சிம்பாலிசமாக சொல்கிறார். ஸோ நடக்க போகிறது என்னமோ பாஜக ஆட்சி தான். அதிமுக ஜெயித்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே போனாலும் தனி பெரும்பான்மையான ஆட்சின்னு சொல்கிறாரு. அந்த ஆட்சியெலாம் வராது, பாஜக ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். இந்த பிரச்சாரம் ஈடுபடும்னு நினைக்கிறீங்களா? நான் மறுபடியும் அவங்களை பார்த்து வருத்தப்படுறேன். நல்ல பாயிண்ட்டாக ஏதாவது பேச சொல்லுங்கள். பாயிண்ட்டே கிடைக்காம இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அதிமுக வந்ததுன்னா பாஜக ஆட்சி என்று ஏன் இவங்க கவலைப்படணும்னு கேட்குறேன். பாஜகவும் ஆட்சியும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறது, இல்லை வந்து தனித்தனியாக வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், இல்லை அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறுகிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு உண்டான கவலை, எங்களுக்கு உண்டான வேலை. இதை திருமாவளவன் கவலைப்படுவதன் மூலமாக அவருக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, முழுகி போயிட்டார்னு அர்த்தம். அப்புறம் அச்சுராஜா முதலமைச்சர் ஆவதற்கு முழு தகுதியானவர். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர் முதலமைச்சர் ஆவார். அப்போ பாஜக அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறுகின்ற போது தான் ஆவார்.
வேறு ஒரு கட்சியினுடைய பதவிகளை பிடித்து வாங்கி கொண்டு பங்கு கோருபவர்கள் நாங்கள் அல்ல. ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று பங்கு கோருகின்ற இந்த கட்சிகள் மாதிரி அல்ல. பங்கே இல்லாமல் பல இடங்களில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு முழுசாக தெரிவிச்சிருக்கோம். பங்கு கேட்க உரிமை இல்லாத அளவுக்கு எண்ணிக்கையே இல்லாதவர்களை பங்கிலே சேர்த்து கொண்டு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறோம். அரசியலில் பங்கு போடு அரசியலையும் ஆட்சியும் பங்கு போடுபவர்கள் நாங்கள் அல்ல. பாவம் திருமா தேர்தல் ஜுரம். இன்னொன்று உங்களுடைய ரீஜன் சார்ந்த ஒரு கேள்வி. கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடுகிறார் நேரடியாக. ஸோ இப்போ அவர் வந்ததால் அந்த ரிசல்ட் இப்போ 2021 என்டிஏக்கு ஒரு பெரிய ஸ்வீப் கிடைச்சிது கோயம்புத்தூரில். இப்போ அவர் வந்ததால் அந்த ஸ்வீப் கிடைக்காது, அவர் நிறைய கன்வர்ஷனை தடுப்பார், ஸோ என்டிஏ பெல்ட்டாக அது இருக்காது அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனும் இருக்குது. உங்களுடைய அந்த மண்டலத்தை சேர்ந்தவராக, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக உங்களுடைய பார்வை? இந்த பெர்செப்ஷன் எல்லாம் இந்த தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஊடகவியலாளர்களாலே உருவாக்கப்பட்டு பரப்பிவிடப்பட்டு ஒருவேளை கணிக்கப்பட்டும் கூட இருக்கலாம். ஆனால் தேர்தல் வந்தோடனே கண் முன்னாலே தெரிகின்ற உண்மை, செந்தில் பாலாஜி வெளியூர்காரர், உள்ளூர்காரங்களை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பாலாஜி உள்ளூர்காரர்களை நம்பவில்லை. கரூர்லேருந்து ஆளை கொண்டாந்து இறங்கியிருக்காரு. உள்ளே அங்கே நிற்கிற வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தெருவில் சாதாரணமாக நடந்து போய் காய்கறி கடையில் வாங்கி டீ கடையில் டீ குடித்து ரிக்ஷாவில் ஏறி போய் இழவு கல்யாணத்துக்கு போய் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் கையில் லெட்டர் போர்டோடு அலையக்கூடிய ஒரு எப்போ கேட்டாலும் எழுதி கொடுக்கக்கூடிய சாமானியன். இந்த மாதிரி ஒரு மிராசுதாரர்களையும் மிட்டா மிராசுகளையும் அந்த மக்கள் இருக்க தயாராக இல்லை இந்த சாமானியனுக்கு எதிராக. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திமுககாரர்கள் பொறுமுகிறார்கள், பொங்கி வழிகிறார்கள். எங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களை மதிக்கவே இல்லை, வெளியூர்காரனை கூட்டு இங்கே போட்டாங்க. அங்கே இருக்கிற பல திமுக ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்டை மாற்றிருக்காரு செந்தில் பாலாஜி. சிங்கானூரில் ஏற்கனவே வெற்றி பெற்றவர் அங்கே இல்லை. மாவட்ட செயலாளர் அவர் கவுண்டம்பாளையத்தில் இல்லை. பல தொகுதிகளில் செந்தில் பாலாஜியினுடைய கைத்தடிகள் போடப்பட்டிருக்கிறது. உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக புகைந்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே அவர் போட்டது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. திமுகவினுடைய உள்கட்சி தகராறுகள், திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி, கோபம், இவையெல்லாம் ஆறாக பொங்கி வருகிறது. அதனால் அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே பெற்ற வெற்றிகளை விட அதிகமாக பெறும். ஒரு சீட்டு போனதோட விட்டு வச்சுருந்தோம். அந்த ஒன்றும் இந்த தடவை ஜெயிச்சோம். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி சார். ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் அப்சர்வராக நிறைய எலெக்ஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 2026 ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய கட்சியோடைய முதலமைச்சர் வேட்பாளர், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள், இருமுனை போட்டி தான் களத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 2 பேருடைய பாடி லாங்குவேஜ், 2 பேருடைய பேச்சு, உங்களுடைய பார்வை என்ன? ஒரு காமனான பெர்செப்ஷன்லேயும் உங்களுடைய பார்வை? ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வெளியே வர்றார், மக்களை பார்த்து கையேசிக்கிறார். முதல்ல ஆதாரம் சொல்கிறேன். வெளியே வர்றார், கையை இப்படி ஆட்டிக்கிட்டே போகிறார். நீங்கள் வீடியோ விஷுவல் பாருங்கள். போலீஸ்காரர்கள் தான் இருக்காங்க, மக்களே இல்லை. அதே இது எடப்பாடியார் போகட்டும், எவ்வளோ ஒரு அவர் எம்ஜிஆர் இல்லை, அவர் விஜய் இல்லை, ஒரு சாதாரண அரசியல்வாதி இருந்து மேலே வந்தவர். ஆனால் அந்த சாமானியருக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு சாதாரண கூட்டத்தில் போய் பேச சொல்லுங்கள், சாதாரண 2 கேள்வி கேட்க சொல்லுங்கள், சாதாரண மக்களோட பழக சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு ஆர்டிஃபிஷியல், அதே மாதிரி புஷ்டு லீடர் ஒரு பக்கம், ஒரு நேச்சுரல் இயல்பான லீடர். இந்த கம்பேரிசன் இதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை. வயலுக்குள்ளே காங்கிரீட் போட்டு நடக்கக்கூடிய விவசாயியும், வேட்டியை மடித்து கட்டிட்டு சேர்ல அழுங்கிற இந்த உண்மையான விவசாயியும் மக்கள் பார்க்கிறார்கள். எல்லாமே நாடகம். மாணவர்களை கூட்டு போகிறப்ப என்ன ஒரு ஃபேஷியல் பாடி லாங்குவேஜை பாருங்கள், அது சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குது. அதில் கூட கதாநாயகன் நடிப்பான். இவருக்கு அந்த நடிப்பு கூட வரல. நடிக்க தெரியாத ஒரு நடிகரை கொண்டு போய் எப்படி முதலமைச்சராக ஆக்குவதற்கு முயன்று அதிலே வெற்றி கண்டு அதை மறுபடியும் ஆக்குவதற்கு முயற்சி காணுகின்ற போது அந்த நடிப்பு மறுபடியும் இருப்பது எடுபடாமல் போகிறது. கம்பேரிசனை வேண்டாம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.